எந்த பொருளை யூஸ் பண்ண கூடாது உங்க அம்மா? ஃபவுண்டேஷன் லிக்விட் போட்டாதான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி. கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரியவே இல்லை. 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க வீட்ல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க? எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு அவருக்கு பிடிக்குது, அவர் ரசிக்கிறார் சார், சோ நான் போடுறேன். வேற ஒன்றும் இல்ல. அவங்களுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல. அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? நீங்க எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுங்கிற அம்மா 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கரிசனம் காட்டுறீங்களா? அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்ல. உங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க? ஏமா உங்களை எல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? அப்படின்னு இல்ல சார். எங்க அம்மா கிட்ட ஒருத்தன் பேசுறது டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல, அவன் எந்த நோக்கத்துல எங்க அம்மா கிட்ட பேசுறான். கிளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த ஷோல ஒரு ஓப்பனிங் எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னால நேரான ஒரு கேள்வி வந்தார். நம்ம நாடு அழகா இருக்கணுமா இல்லையா? வீடு, உங்க காலேஜ் இதெல்லாம் அழகா இருக்கணும்னா ஏன் அம்மா அழகா இருக்க கூடாது? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. எல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க அம்மா அழகுபடுத்திக்கிறது அழகு அப்படின்னு வர்றப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறாங்க. ஒன் சைடு ஆல் கேர்ள்ஸ், இன்னொரு சைடு அவங்களுடைய அம்மா. ஓகே, ஏன்னு கேட்கறதுக்குனால ஒரு கேள்வி இங்க என்ன சொல்லுது அப்படிங்களா? அது மாதிரி நிறைய விழுந்தவுடன் இங்க என்ன சொல்லுச்சு? அதுக்குள்ள வெல்ல முடியா? ஐயோ நமக்கு ஏஜ் ஆயி போச்சா? கஷ்டமா தான் சார். கொஞ்சமா அப்புறம் நாங்களா கொஞ்சம் இல்ல அதெல்லாம் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி தட்டி கொடுத்துக்கோம். ஓ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. ஓ கிரேஸ்ஃபுல்லி வயசாயிட்டு இருக்கு. எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. எவ்வளவு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு? கொஞ்சம் இவ்வளோ அப்படியே அழுதுருக்கீங்க. அதை சொல்றீங்க அப்படி சுருக்கி. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு ரூம் போட்டு அழுதுருக்கீங்க. கிரே ஹேர் வந்தோன ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு டைம் டு கோ பேக் அண்ட் லிவ் அகைன். டைம் டு கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் a young age again. ஓ திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் நரம் வரல சார். இப்பதான் 1-2 வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. என்ன தோணுது? நரம் வந்தா என்ன? ஐயோ இத மெயின்டைன் பண்ணணுமே. என்ன இவன் பூசுற மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இது நிறையவா? அது 15 days once இதே வேலையா பார்க்கணுமே. அப்ப அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். நிறைய வந்தவுடன் நான் கண்ணாடியில பார்த்தப்போ ஒரு 10-15 நாள் அதை திருப்பி பார்த்தேன். பிடுங்கி எடுத்துடணும்னு நினைச்சேன். அப்புறம் சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுக்கலான்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அது பிடுங்காதீங்க நிறைய வரும் அப்படி சொன்னாங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமான பிறகு கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சீனியர்ஸ் முன்னாலே நரவந்த பாத்தீங்கள்ட்ட இந்த நிறைய எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹே உனக்கு ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் குண்டூசி எதனா வேணுமா டக்குன்னு சொல்லு. ரொம்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. எங்க நம்மளோட சுறுசுறுப்பு நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் போய்டும். ஓ வயசாயிடுச்சு போல இருக்கு, அது ஆக்டிவ்னஸ் எல்லாம் போய்டுமோன்னு ஒரு கவலை. Hey don't worry, be happy, cool down. ஆக்சுவலா ஆண் பிள்ளைகள் அம்மாக்கள் இருக்கிறதுல அழகு சம்பந்தமான சண்டை எல்லாம் பெருசா வராது. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டுங்க. வேற பெண் பிள்ளைகள் அம்மா இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஏன் பவுடர் நீ எடுத்த அப்படின்னு ஒரு சண்டை வரும். அப்படி உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கடுப்பா இருக்கு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. காம்பாக்ட் பவுடர் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காலியா இருக்கும் பாதி. பார்த்தா யூஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தா இந்த வந்துருக்கலாம். இனிமே கருப்புன்னு சொல்லி இனி யாரும் ஒதுக்க முடியாது. அவங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணவே இல்ல சார். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் போட்டா. ஆனா நான் டெய்லி காலேஜ் போறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவாவது ஃபங்க்ஷன் அப்ப வந்து பார்த்தா பாதி காலியா இருக்கும். வாங்கும்போது அவங்க தான் திட்டுவாங்க, இதெல்லாம் வேணாம் எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னு. என்ன வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு போடுற அப்படின்னு தான் கேட்பேன். இனிமே என் பவுடர் எடுத்தேன், பாவாடை எடுத்தேன் வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகே பக்கத்துல காலேஜ்க்கு பட்டியாலா தான் போடணும். நான் செட்டா எடுத்து வச்சிருப்பேன். திடீர்னு பார்த்தா ஷால் எங்கேயோ கிடக்கும், பேண்ட் எங்கேயோ கிடக்கும். எங்கம்மா போட்டா நான் அன்னைக்கு வாக்கிங் போகும்போது போட்டு போனேன். நீங்க சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். அவங்களுக்கு தான் எங்க அப்பா அவ்வளவு சாரி வாங்கி கொடுத்திருக்காருல, அது போல சார் வாக்கிங் போகும்போது சாரியை விட பட்டியாலா போட்டா எனக்கு ஈஸியா இருக்கு. சோ நான் அதை போட்டு போறேன். அப்ப என்னோட எதுக்கு அவ முதல்ல எடுக்கணும்? பக்கத்துல லிப்ஸ்டிக்கும் வாட்சும். லிப்ஸ்டிக்கும் வாட்சும் உங்களுக்கு எடுக்க கூடாது. அவங்க தான் நிறைய பிராண்டா வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நமக்கு போய் செலக்ஷனும் பண்றதை விட அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியா இருக்கு.
அவங்க எடுத்துட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது வந்து போடுறதும் ஈஸியா இருக்கு, நாங்க மேட்சிங்க்கும் கரெக்டா இருக்கு. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? அதாவது நீங்க கரெக்டா செலக்ட் பண்றீங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்ப கூட ஒரு கோட்டிங் அங்கதான் கூட இருக்கு. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? லிப்ஸ்டிக்ஸ் உடைச்சு வச்சிருவாங்க. ஏன் உடைச்சு வைக்கிறீங்க? எனக்கு போட தெரியாது சார், இப்பதான் கத்துக்கிறேன். ஓ, லிப்ஸ்டிக் போடையில உடைஞ்சிருமா? ஆமா, போடையில உடஞ்சிரும், தெரியாம திருப்பி ஒட்டி அதே மாதிரி வச்சிருவேன். ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. எந்த பொருளை யூஸ் பண்ண கூடாது உங்க அம்மா? ஃபவுண்டேஷன் லிக்விட் டப்பா வந்து தெரியாது நமக்கு எப்ப எம்டி ஆகுது, திடீர்னு கவுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஃபவுண்டேஷன் லிக்விட்லாம் எங்க அவங்க? வெள்ளை அடிச்ச மாதிரி பளபளன்னு இருக்கீங்க. இருக்காத பொண்ணு எல்லாம் பியூட்டி பார்லர் எவைட்ரா. சார் இது வந்து எப்படின்னா போட்டாதான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிற என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரியவே இல்ல. உன்னை சொல்லிருங்க. இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. நம்ம ரொம்ப அழகா இருக்கோம், நம்ம வந்து நல்லா போட்டுட்டோம்னா ஓகே பெர்ஃபெக்ட், இப்போ நம்ம வெளிய போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரும். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? 40 வயசு ஆயிடுச்சு, நீங்க உங்களை அழகுபடுத்திக்க கூடாது. நான் எங்கன்னு ஒரு கோவில் போறனா கூட ஒரு 4 கோட்டிங் பவுடர் அடிச்சுக்கிட்டு இந்த கழுத்துக்கிட்டலாம் அப்படியே ஃபுல்லா வெள்ள சும்மா அப்படியே ஏரியா ஃபுல்லா யூரியா அடிக்கிற மாதிரி அடிக்கணும்டா. ஏரியா ஃபுல்லா யூரியா அடிச்ச மாதிரி ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு கியூட்டி குரா சீக்ரெட் ஆஃப் மை பியூட்டி. தட் இஸ் நாட் பிரசன்டபிளா இல்ல. எனக்கு அது பிடிக்காது. 20 வருஷமா சொல்லி பார்த்தாச்சு எங்க அம்மா. சோ அழகுபடுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. இப்படிதான் நான் பூ வச்சாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. ஆமா, இல்ல சார் நான் ஓவரா இல்ல சார். எங்க வீட்ல அவங்க யாருமே எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் பவுடர் பூசுறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது சார். என் வெளி சொல்றேன்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பூசினா ஒரு ஃப்ரெஷ்னஸ், எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு நான் யூஸ் பண்றேன். பட் அது அவங்க யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அனாவசியமா என்ன பார்த்து போறாம படாதா சொல்லிட்டேன். நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண கூடாதுல்ல. நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஸ்மெல் கோகுல் சென்டர் ஸ்மெல் பிடிக்கும். அதை பூசினா எனக்கு அன்னைக்கு ஜோதிகா சொல்ற மாதிரி பளிச்சுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஜோதிகா ஒரு ஃபீலிங். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமா? எங்க வீட்ல அவங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க அது வேண்டாம் வேண்டாம்னுவாங்க. பட் ஆனா நான் கூட மாட்டேன் சார். எனக்கு அது பிடிச்சிருக்குது, நான் அது பண்ணிட்டு இருக்கிறேன். கோகுல் சாண்டல் ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பளிச். ஜஸ்ட் அது ஒன்று தான் சார் நான் லைக் பண்றது, வேற ஒன்றும் இல்ல. அவங்களுக்காக நான் என்னோட ஹாப்பினஸ் ஏன் சார் விட்டு கொடுக்கணும்? நீ பவுடர் போடுறது கூட எனக்கு கோவம் இல்ல. ஆனா கண்ணு பற்றும்னு சொல்லி திருஷ்டி போட்டு வச்சிருக்க பாரு. நம்ம சிட்டில இருக்க பிரசன்டபிளா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன். புரியுது. அதாவது உங்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பவுடர் ஓவரா போடுறதுங்கிறது கொஞ்சம் அசிங்கமான ஒரு விஷயமாக படுது. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். அம்மா, இப்படி நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ள கூடாது. எனக்கு இது பிடிக்கல. ஒய் அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். போன ஜெனரேஷன் வரைக்கும் அம்மானா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருந்தது. அப்படியா? என்ன ரொம்படியா? சோ இப்போ இவங்க இவ்ளோ அப்ப அவ்வளவு காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தோணும். ஓஹோ, உள்ளுக்குள்ள அப்படியே தந்தூரி அடுப்பு மாதிரி பத்திண்டு எரியுதோ. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பாட்டி வந்து ஒரு மதர் ஃபிகரா தெரியுறாங்க இல்லையா? உங்க அம்மா மேக்கப்லாம் போட்டுக்கல, ஆனா அழகான அம்மாவா இருந்தாங்க. ஆனா கதையா சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் இருந்தீங்க. நீயும் அந்த மாதிரி இரு. அம்மானா நான் இப்படிதான் பாத்துருக்கேன், அம்மானா இப்படி இருப்பாங்கன்னு. நீங்க மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல போறட்ட பண்டிகை மாதிரி. 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்ல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க வீட்ல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். மெயின் மேட்டர்லயே கை வச்சிட்டான ஆளு. ஆனா எங்க அம்மா காலத்துல எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்களா? திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. சோ அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு மர்க்கா சொல்லு. அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு மர்க்கா சொல்லு. அழுகல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது. நீங்க வீட்ல நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? நீங்க ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? உண்மைதான் சார். எங்க அம்மா அவங்க அம்மா செஞ்சபடி நான் எங்க அம்மா செய்ய முடியல. ஏன்னா அப்போ இருந்த எஜுகேஷன் வேற, இப்போ இருந்த எஜுகேஷன் வேற. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இப்போ காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அதுக்கே டயர்ட் ஆயிடும். நம்மளும் டயர்ட் ஆயிடும், அவங்களும் டயர்ட் ஆயிடுறாங்க. டயர்டா எனக்கா? நெவர். அதெல்லாம் இருக்கட்டுமா. அப்ப அதெல்லாம் மாறி இருக்குல்ல. ஆமா, பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல. அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஹஸ்பண்டும் ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா அழகா இருந்தோம்னா அவருக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். பார்த்தோன்னே ஒய்ஃபை பார்க்கணும், வீட்டுக்கு போகணுங்கிற சந்தோஷத்துல வருவாரு. அப்புறம் அவ மடியில நான் படுக்க, ஏன் மடியில அவ படுக்க, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு தோணும் அவருக்கு. விஷயம் இல்லமா, இது நாளைக்கு நீங்களும் செய்வீங்க. மேக்கப் போட்டு நின்னா மட்டும் பிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். இவங்களுக்கு நைட்டியே அதிகம். அது இல்லாம இப்ப இதே இதை நாங்க வந்து ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு புடவை அள்ளி சொருகிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனா ஏத்துப்பாங்களா?
பூ விக்கிற பொண்ணு கூட புருவத்தை ட்ரிம் பண்ண சுத்துதுடா. ஏத்துக்க மாட்டாங்க. அதே வீட்டுக்கு வர்றப்ப அழகா இருக்கிறப்ப ஓகே, என் ஹஸ்பண்டுக்கு நான் அழகா தெரியணும். நான் அழகா தெரியும். அழகுபடுத்தி. ஆனா பாரு 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாங்க. சார் அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்ல, ஓகேவா? ஆனா அவங்க கிட்ட அவங்க வந்துட்டு லிமிட்டா இருக்காங்க. எல்லார்கிட்டயும் அவங்க ஏஜ்க்கு அவங்க லிமிட்டா இருக்காங்க. நாங்க இல்லன்னு சொல்லல. என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா. ஆனா அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க? ஏமா உங்களை எல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? அப்படின்னு இல்ல சார். எங்க அம்மா கிட்ட ஒருத்தன் பேசுறது டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல, அவன் எந்த நோக்கத்துல எங்க அம்மா கிட்ட பேசுறான். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். உங்க எண்ணம் ராங். You are totally wrong. பட் அவங்க அவங்கள அழகுபடுத்திக்கிறதுனால தானே வருது அப்படின்னு நான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா? சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ இப்ப? நீங்கள் இப்படித்தான் உடை உடுத்திக் கொள்ளணும், உங்களை அழகுபடுத்திக்கணும்னு ஒரு யார்சிக்கு வச்சா கொதிச்சு எழுந்துறீங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி இந்த காரணத்தை தான் சொல்றாங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. This we have to face, no other option. But after marriage இந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது அக்செப்டபிளா இல்ல சார். இந்த ஏஜ்ல வந்தா பரவாயில்லையா? எனக்கு வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுற வாய்ப்பு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. சோ அத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த விருப்பத்தை நான் இப்ப நிறைவேற்றிக்கிறேன். 40 இல்ல 47 பியூட்டி பார்லர்க்குலாம் போய் 10 வயசு குறைச்சிருக்கா. அனார்கலி சுடிதார், அம்ப்ரெல்லா கட் டாப் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மேல கொஞ்சம் டைட்டா கீழ அப்படி லூஸா அப்படி விரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு பெல்லி இருக்கும், கொஞ்சம் குண்டா தெரிவாங்க. சோ அதெல்லாம் அப்படி விரியும் போது நல்லா இருக்காது. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். அது நான் வந்து எடுப்பேன். லைக் நான் குர்த்தி போட்டேன்னா அதுக்கு மேட்சிங்கா லெக்கிங் எடுப்பேன். நான் போடலாம், அவங்க லெக்கிங் எடுப்பாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் கடையிலேயே திட்டுவேன். எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கடா நீ. கடைக்காரர் அப்படியே பாப்பான். நான் திட்டுவேன், அம்மா எடுக்காதீங்கன்னா ஏண்டி நான் எடுப்பேன் அப்படின்வாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. லெகின்ஸ் பிடிக்கல. லெக்கின்ஸ் பிடிக்காது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? ஐ டோன்ட் கேர். சார் நான் வாங்குறத விட அவங்க அப்பா தான் அதிகமா வாங்கி கொடுப்பாங்க. இத வாங்கி கொடுக்கிறது மேட்டர் இல்ல. அவருக்கு பிடிக்குது நான் போட்டா சோ நான் போடுறேன். அங்க பாரியா என்ன பேசு ராஜ கலை இதெல்லாம் பொறப்புலயே வர்றது. ஓ உங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிக்குது, அவர் ரசிக்கிறார் சார். சோ நான் போடுறேன். மீ சின்ன சிறுசுங்க இள ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. எனக்கு பிடிக்கல, போடாதீங்க. நான் முதல்ல அவரை தானே பார்க்கணும். கதை இப்படி போகுதா? எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு செட் ஆகலமா. அப்பா தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீ போடு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோ. இது வேற. நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா போய் உங்க அம்மா கூட்டு போய் பண்ணி விடு அப்படின்றாரு. எனக்கு பிடிக்கும். அவர் அதுக்கு மேல சார் அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா அவர் ஆசைப்பட்டபடி தான் சார் ட்ரெஸ் பண்ணணும். உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது. அவங்களோட லிப்ஸ் ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும். ஆனா லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் டார்க் பண்ணி அது ரொம்ப ஆக்வர்டா தெரியும். ஆக்வர்டா தெரியும். மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புடா. எனக்கு இன்னும் டார்க்கா இருக்கணும்னு தோணும், அதனால நான் போடுவேன். அவங்க ஃபேஸ்ல அவங்க லிப்ஸ் மட்டும் தான் தெரியும் தனியா. அதுக்காகவே லிப்ஸ்டிக் வாங்க சொல்லவே மாட்டேன் வீட்ல. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. ஆனா அவங்க அதை தான் போடுவாங்க. எங்க மீட்டிங் போனாலும் லிப்ஸ்டிக் அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபேஸ்ல அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவு என்ன ஃபீலிங்? ஒரே ஃபீலிங். ஆக்சுவலா நான் முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த பக்கத்துல பொண்ணுங்களா ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. எஸ்பெஷலி உங்க பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா என்ன மாதிரி தலசி இருக்கு. லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. சாதாரணமா இருக்கு. லிப்ஸ்டிக் போடல, ஒரு கண்ணாடி போட்டிருக்கு. இந்த இது என்ன இந்த கான்டாக்ட் லென்ஸ் அதெல்லாம் போடாம. பட் நீங்க ரொம்ப க்ரூம்டா இருக்கீங்க. அதுல குறை சொல்ல நானு. ஒரு டைம் ஐஸ்வர்யா அம்மா இருக்குன்றாரு, ஒரு டைம் ஜோதி அம்மா இருக்குன்றாரு. பட் அந்த பொண்ணு ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. நான் அவளை அப்படிதான் என்ன ட்ரை பண்றேன். பட் அவ வரல அப்படின்றதுக்காக அவ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ பக்கமா இழுத்துட்டு இருக்கான். ஐயோ நல்ல குடும்பம், நல்ல மதர். இங்க வந்து கூட எத்தனை பேர் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பட் உங்க பொண்ணு எப்படி க்ரூம் பண்ணிக்காம இருக்காங்க? முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். அவ சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, 3rd இயர் பண்றா. அவளும் என்ன மாதிரி பேரலாவே இருப்பா. பட் நாங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு பண்ணும்போது இவளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆவா, அப்புறம் டவுன் ஆயிருவா. உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? போய் நீங்க வீட்ல அம்மா வந்து கொஞ்சம் க்ரூம்டா இருக்கணும்னு பிரியப்படுறவங்க, அக்காவும் அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு நான் சுதந்திரமும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பண்ண முடியாதா? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ். ஏன் நீங்க மேக்கப் பண்ணிக்கிறது, க்ரூம் பண்ணிக்கிறதுலாம் என்ன கூட கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல? இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இல்ல? என்னோட ஒபினியன் என்னன்னா எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு. பொண்ணு நல்லா கருப்பா அழகா இருக்குது இல்ல? ஆமாப்பா.
கருப்பா இருந்தாலும் கலையா இல்ல இருக்குது. நான் கண்ணாடி போட்டுக்கனால காஜல் போடுறது அவ்வளவா தெரியாது. லிப்ஸ்டிக் போட்டாலும் எனக்கு அது அவ்வளவா தெரியாது. எந்த மேக்கப் போட்டாலும் அது சூட் ஆகுதுன்னு அது நானே ஒப்பீனியன் வச்சு அதை நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல். நான் என்னை அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணி சொதப்பிக்கிறது, அப்புறம் பியர் பிரஷருக்குள்ள மாட்டிக்கிட்டு சொதப்பிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. எனக்கு நான் இப்படி இருந்தாதான் அழகா திருத்தமா இருப்பேன், அப்படி இருந்தா இருக்க மாட்டேங்கிற புரிதல் இந்த வயசுல வர்றது பெரிய விஷயம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஏன்னா இன்னைக்கு இதுதான் ரொம்ப பியர் இஷ்யூஸ் இருக்கு. எல்லாரும் குரூம்டா இருப்பாங்க, சுத்தி இருக்கவங்களா இருப்பாங்க, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மனநிலை. பசங்க எல்லாம் பார்ல காசை விடுறானுங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் பார்லர்ல விடுறாளுங்க. பட் உங்க அம்மா வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க தான் விரும்புறாங்க, குரூம்டா இருக்க விரும்புறாங்க, அல்லது கொஞ்சம் இளமையாக தன்னை முன்னிறுத்தி தான் விரும்புறாங்க. உங்க அம்மா உங்களை மாதிரியே சிம்பிளா இருந்தா எப்படி இருப்பாங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வீட்ல நார்மலாவே மேக்கப்பே இல்லாம இருந்தாலும் அவங்க சூப்பரா இருப்பாங்க. அவங்க நான் தனியா ரசிச்சிட்டு அவங்க சிரிக்கும் போதும் சரி, அவங்க தூங்கும் போதும் சரி, என்ன கலரு என்ன கலரு எது பண்ணாலும் அதுல அவங்கள நான் ரசிச்சுட்டே இருப்பேன். அப்ப இந்த மேக்கப் உங்க முகத்தையும் இவங்களுடைய அழகையும் எப்படி கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே அது அவங்கள வேற மாதிரி காட்டுது. ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு? நான் சிம்பிளா நேரா வந்துடுறேன். இப்போ உங்க பொண்ணுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கல, இந்த லிப்ஸ்டிக் சுத்தமா பிடிக்கல, இந்த லிப்ஸ்டிக்கை அழிச்சு போடுவீங்களா? நீங்க வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அது ஏற்கனவே ரோஸா தான் இருக்கும் ஃபுல்லா. வாங்க போயிட்டோம். A few moments later. வாங்க 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 வாங்க. வாங்க உட்காந்துக்கோங்க. இப்போ என்ன உங்களுக்கு லிப்ஸ்டிக் மட்டும் அழிச்சு விட்டுட்டாங்களா இல்ல மேக்கப்புக்கு எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்களா? ஓ மேக்கப்ல அழிச்சிட்டாங்களா உங்களுக்கு? அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? அப்படியா? உண்மை தெரியலையப்பா, அப்படிதான் இருக்காங்க. நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. மைக் கொடுங்க. அவங்க ஏன் முன்னாடி தான் அழிச்சாங்க எல்லாத்தையும். ஆனா இருந்தாலும் அவங்க மேக்கப் போட்ட மாதிரி தான் இருந்தாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் சொன்னேன் மேக்கப் இல்லாம நல்லா தான் இருப்பாங்க. ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டீங்களா? ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, முகமே கழுவியாச்சு. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்மனா நம்ம மாதிரி பாயா. லிப்ஸ்டிக் எடுத்தாச்சு. இப்போ நல்லா இருக்காங்களா முன்னால நல்லா இருந்தாங்களா? இப்பதான் அழகா இருக்காங்க. ஐயா அழகுனா அழகு, இந்த ஊர்ல நான் தான் கொள்ளை அழகு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நான் ஒண்ணே தான் சொல்லுவேன், எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நீங்க எப்படி போனீங்களோ அப்படியே தான் வந்த மாதிரி இருக்கு. உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. அழக சொன்னேன். என்னோட ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக் நான் என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போட்டு போலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருப்பேன். டெய்லி போட்டு அடிச்சு அதை கிழிச்சிருவாங்க. இது என்னது? ஒன்னது யாரை கேட்டு போட்டீங்க? உங்க பொண்ணு தானே, நீங்களும் ஒண்ணு வாங்கிக்கலாமேமா? நம்ம வாங்குறதுனா கூட அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டேங்குது. அவங்க வாங்கிட்டு வரது ரொம்ப யாரோ இப்போ ஹேண்ட்பேக் போட்டுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் இது எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க நீங்க கேட்க முடியாது. உங்க பொண்ணு ஒன்று வாங்கிட்டு வராங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்க ஒன்று வாங்கிக்க வேண்டியதானே கேட்கறேன். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. அவ வச்சிருக்கிறது யூஸ் பண்றதே இல்ல சார். சோ அதனால நம்ம அவ வேஸ்டா தான் வச்சிருக்கா, நம்ம அழகா வச்சிருக்கா. சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணிடுறது எல்லாத்தையும். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் சார். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் யூஸ் பண்ண கூடாது. போய் எனக்கு உங்களுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. இப்போ பேசிக்கா சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம். நானும் அப்படியே பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்க அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறோம், அவங்க ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டாங்க, கம்மியா ட்ரெஸ் பண்ணாலும் அழகா தெரிவாங்க. பொறாம லைட்டா. எனக்கு அப்படி இல்ல, நான் ஐலைனர் லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாமே போட்டு நான் போய் நிப்பேன். அப்போ இவ்ளோ ட்ரெஸ் பண்ணிருக்கேன் போது 4 பேர் என்ன பார்த்து ஒரு கமெண்ட் சொல்லணும். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன விட்டுருவாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஹேமா அழகா இருக்கா, ரொம்ப யங்கா தெரியறா அப்படின்னு அவங்களே இது பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் இன்ஃபீரியரா தெரியும். என்னோட கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். போய் இல்ல எனக்குன்னு வாங்குனது அவங்க போட்டா பழசாயிரும்ல. கோல்ட் எப்படிமா பழசாகும்? உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன். இல்ல எப்போதுமே அதான் போடுறாங்க, எந்த தான் போடுவாங்க எப்பயுமே. ஆமா சார், டிசைன் நல்லா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணி. இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம், நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். அதாவது என்ன தோணுதுன்னா இப்பலாம் பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணிக்கறாங்களா? அதேதான் டாடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்குனாங்க. நான் யூஸ் பண்ணது கம்மி தான், அவங்க தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. நீங்க எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுங்க, அம்மா 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கரிசனம் காட்டுறீங்களா? மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சுன்னா வேலையெல்லாம் குறைச்சிக்கமா, உனக்கு கஷ்டம், வயசு 40 ஆயிடுச்சு அப்படின்லாம் நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? சான்ஸே கிடையாது. இல்ல துணியை துவைச்சு தர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்களா? 40 வயசு ஆனதுக்கான
எதுமா டைம் நீங்க நாட்டு பிரதமர்ல இதுக்குதான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? சீரியஸா பேசணும். நான் 40 வயசுல இந்த அம்மாவுக்கு வீட்டுல உறுதுணையாக இருந்தேன். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தேன், செஞ்சேன். பிகாஸ் ஷீ இஸ் ஏஜிங். கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சா ஸ்வெட் ஆகுது சார். நான் ஏஜிங்ல இருக்கிறப்போ நீங்க அந்த விஷயத்துல எல்லாம் கரிசனப்படல. மாறாணி மேக்கப் மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது, அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொன்னீங்களா அதை கட் பண்ணி. இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்ன, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கும்ல, எங்கேயும் சொல்லல. நீங்க மாடர்னா தான் இருக்கீங்க. இப்ப நீங்க இவ்வளவு மாடர்னா இருக்கீங்க, ஏதாவது புக்க பார்த்தா மாடர்னா இருந்தீங்க. அழகுபடுத்தல்ல நீங்க மேக்கப்லாம் போட்டு க்ரூம் பண்ண பிறகு அழகா இருக்கிறத ரசிக்கிறதுங்கிறது வேற, அழகையே அழகா ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. அப்பாடா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக். அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டல மீட் பண்ணலாம். பை பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.